ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசமலாய் தான். அதை எப்படி அதே டேஸ்ட்டில் நம்ம ஈஸியான மெத்தடில் செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பால், cashew, ஏலக்காய் பவுடர், பன்னீர், அப்புறம் பாதாம் ட்ரிங்க் பவுடர், எந்த பவுடராக இருந்தாலும் ஓகே. நெக்ஸ்ட்டு சுகர், இதுதான் நமக்கு தேவையான பொருள். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேனில் வந்து மில்க் ஒரு 1/2 லிட்டரு மில்க் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் ஊற்றிட்டு நல்லா இது பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். இங்கே பாருங்கள் பாயில் ஆகுது. இந்த டைமில் வந்து கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுகர் பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கரண்டி சுகர் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இனிமேல் இந்த டிஷ்ஷு ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் மட்டும்தான் வைக்கணும். கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே சொன்னி எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பன்னீர் க்யூப்ஸ். நான் வந்து கடையில் பேக்கெட்டாகவே பன்னீர் க்யூப்ஸாக வாங்கினதால் அந்த க்யூப்ஸை போடுறேன். நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எப்போ மாதிரி அந்த சர்க்கிள் ஷேப்பில் கொண்டு வந்துட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்காது. ஆனால் அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த டைமில் பாதாம் ட்ரிங்க் பவுடர் எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் வீட்லேயே அரைச்சி வச்ச பாதாம் பவுடராக இருந்தாலும் ஓகே. அதை வந்து ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அதை வந்து நல்லா நம்மளுக்கு வந்து பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக வேகணும். அதுக்கு வந்து லோ ஃப்ளேம்லேயே ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகும். இந்த டைமில் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம். போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே அதை அப்பப்போ கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு இதில் வேலையே பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் வந்து சாஃப்டாகிறதுக்கு தான் டைம் ஆகும். மற்றபடி எல்லா பொருளுமே நம்ம வீட்லேயே இருக்கிற பொருள் தான் வச்சு செய்கிறது. ரசமலாய்னா வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஆனால் வந்து இது வந்து சிம்பிளாக நம்ம ஒன்றுமே பண்ணல பாருங்க. அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆனால் பன்னீர் வேகிறதுக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகும். அது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இது ஈஸியாக எல்லாருமே செய்யக்கூடிய டிஷ் தான் இது. இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இங்கே பாருங்கள், அந்த ஓரத்தெல்லாம் நம்ம அப்படியே வந்து இந்த கரண்டியால் எடுத்து விடணும். இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் வந்து இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இந்த டைமில் கேஷ்யூ நட்ஸும் பாதாமும் நான் சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன், அதை போட்டுறேன். போட்டுட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம டேஸ்டியான ரசமலாய் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை எவ்வளோ ஈஸியாக நம்ம பன்னீரை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணலாம். ஈஸியாகவும் இருக்கும், அதே டேஸ்ட்லேயும் இருக்கும். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ அழகாக திக்காக கிடச்சிருக்கு பாருங்கள். பன்னீரும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பாலும் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், பன்னீர் நல்லா நம்மளுக்கு நல்லா அது நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு உள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.